SS Music presents Four Kanda Singham celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuddin Biryani, refreshment partner Chennai Kulfi. அவர்கிட்ட ரசிச்ச ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சூர்யா சார் கிட்ட. அப்படின்னா என்ன குவாலிட்டி பிடிக்கும்? ஸ்மைல். ஸ்மைல். கியூட்டா ஒரு எவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்தா ஒரு பார்த்துட்டு ஒரு கியூட்டாக ஒரு சிரிச்சிட்டு போயிடுவார். உண்மையிலே சொல்கிறேன், இன்னி வரைக்கும் எங்களுக்கு ஸ்டென்ட் யூனியனுக்கு சூர்யா சார் வருடம் அந்த இன்சூரன்ஸ்க்காக 5 லட்சம் ரூபாயை கொடுத்துருவார். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவங்க ஊருக்கு போனார் இவருக்கு போனார்லாம் எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கணும். எனக்கே வந்திருக்குன்னா அதுதான் நான் சொல்லணும். ஸோ எனக்கு கொடுத்துருக்காரு, என் ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட காசில் நானும் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பேன், ஒரு தையல் போட்டிருப்பேன். ஸோ அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மாஸ்டர்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும், என்ன ஷார்ட்டுன்னு கேட்டுட்டு போயிடுவாங்களே தவிர எங்களுக்கே பொறாமையாக இருக்கும். நான் எங்ககிட்ட பேசுகிற டைமோட எங்கள் ஃபைட்டர்ஸ்கிட்ட தான் அதிகமாக பேசுவார். என்னடா நம்மளை கூப்பிட்டு பேச மாட்டுறாரு, ஃபைட்டர்ஸ்கிட்ட தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அதுதான் ஒரு பாணி. ஏன்னா இவர் அடித்து ஒரு 10 ஃபைட்டர்ஸ் கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ ஆக்ஷன் முடிஞ்சோன்னு அவனை கூப்பிட்டு கேட்பார், ரோப்பெல்லாம் கழட்டுனதுக்கு ஒன்றும் இல்லை, சேஃபாக இருக்கியா, ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி எல்லா நடிகரும் கேட்பாங்க. சில இவருக்கு அந்த வழி தெரியும். சாதாரண குடும்பத்தில் இல்லை, அவர் நினச்சா எப்படி இருந்திருக்கலாம், அவர் வீட்டிலேயே போய் நாங்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் கிரவுண்டுக்கு வந்து அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணார். அதுதான் இன்றைக்கி சூர்யா சார். இப்போ சூர்யா சார் கூட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் நம்ம சொன்ன மாதிரி அவர்கிட்ட ரசிச்ச ஒரு குவாலிட்டி இருக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சூர்யா சார் கிட்ட. அப்படின்னா என்ன குவாலிட்டி பிடிக்கும்? ஸ்மைல். ஸ்மைல். கியூட்டாக ஒரு எவ்வளோ கஷ்டமான வேலையை கொடுத்தா ஒரு பார்த்துட்டு ஒரு கியூட்டாக ஒரு சிரிச்சிட்டு போயிடுவார். அப்புறம் என்னோடய அசிஸ்டண்ட்கிட்ட போய் என்னடா அப்படி இதாக பேசுவார். அதை ஒன்றும் சொல்ல மாட்டார். சொல்லிட்டு வந்துட்டு ஷார்ட் மாஸ்டர் ஓகே சொல்கிறப்போ டேக் போகலாம் என்னவார். இல்லை சார் ஒரு ரிகல்சல் பார்க்கலான்னு சொல்லி எனக்கு வந்துருப்பீங்க, இல்லைடா டேக் போகலான்னு சொல்கிறான்னுவார். அதே மாதிரி டேக் பண்ணிவிடுவார். ஸோ எனக்கு அது மேலே நம்பிக்கை. நம்ம ஒரு 1 மோர் ரிகல்சல் பார்த்தா ஏதாவது அவருக்கு எங்கேயாவது வலிக்குமா, ரோப் எங்கேயாவது லாக் ஆகுதா, ஏதாவது ஒன்று பார்த்துட்டு ஒரு வேறு ஏதாவது பண்ணலான்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது பண்ண மாட்டார். ஏன்னா அசிஸ்டன்ஸை வச்சு ஒரு 2 வாட்டி பார்ப்பார், அவங்க செய்கிறதெல்லாம் பார்ப்பார், பார்த்துட்டு டேக் போகலான்னு தான் சொல்லுவார். ஆனால் அது அவருக்கு பிடிக்கும். அவரோட ஸ்மைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப க்யூட்டாக அவர் சிரிச்சிட்டு போயிடுவார். அவ்வளோதான். ஆனால் நடிப்பின் நாயகன் கிட்ட உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு படம் அப்படின்னா எது? கங்குவாவை இப்போ சைடில் வச்சிடலாம். கங்குவாவை தாண்டி எனக்கு அந்த பிடிச்ச படம் வந்து ஒரே படம் தான், ரொம்ப இன்னமும் பார்த்துப்பேன். அந்த டபுள் ஆக்ஷன் கூணு விழுந்து பேரழகன். ஏன்னா மலையாளத்தில் இந்த படத்தை பார்த்து ரொம்ப இருக்கு போகும்போது தமிழில் யாருப்பா அந்த படம் பண்ணுவா அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அதுவும் சூர்யா சார் அந்த கூன் கேரக்டர் பண்ணும்போது இன்னமும் அந்த கேரக்டரை நான் பார்த்து வியப்பேன். அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த காமெடி, ஒரு ஹீரோ காமெடி பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். அந்த காமெடி சென்ஸ், அந்த விவேக் சார்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு படம் அது எனக்கு. அவரோட டெடிக்கேஷன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நானும் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். காலையில் 8 மணிக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னா 6 மணிக்கு 5 மணிக்கு வந்தவங்களாம் 8 மணிக்கு கிளம்பிடுவாங்க. சாரும் கிளம்பிடுவார். கிளம்பிட்டு வெளியில் போய் நின்றுட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் திருப்பி கிரவுண்டில் வந்துட்டு 11 மணி வரைக்கும் லஞ்ச் காலை டிஃபன் எடுத்துகிட்டு வந்துடுவார். அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு 4-5 பேருக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கொண்டு கொடுத்துருவார். 11 வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், ஜிம்னாஸ்டிக் பண்ணுவார். ஏன்னா தான் செய்கிறது வந்து யாராவது கிண்டல் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி என்ன நினச்சாரோ எப்படி நினச்சாரோ தெரியல. அப்போ அவ்வளோ ஹார்ட் ஒர்க், ஜெயிக்கணும் அவர் அவர் வந்து சாதாரண குடும்பத்தில் இல்லை. அவர் நினச்சா எப்படி இருந்திருக்கலாம், அவர் வீட்டிலேயே போய் நாங்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் கிரவுண்டுக்கு வந்து அவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணார். அதுதான் இன்றைக்கி சூர்யா சார். அந்த இடம் சாதாரண இடம் இல்லை அவருக்கு, ஒரு உழைப்பால வெற்றி அடைந்தார். பட் டெல் அஸ் as a human உங்களுக்கு சூர்யா சார் எவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா வித் ரிகார்ட்ஸ் டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆகட்டும், அது பிளட் டொனேஷன் ஆகட்டும், அகரம் ஃபவுண்டேஷன், அவர் எஜுகேஷனை அட்வொகேட் பண்ணுற விஷயம் ஆகட்டும், as a socially responsible actor. எப்படி சொல்கிறது, ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சு எங்கள் யூனியனுக்கு. அது நம்ம வெளியில் ஏதோ பண்ணுறாருன்றதோட பொய் சொல்லி நம்ம என்னென்னவோ செய்கிறாங்க, அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்கிறோட எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு இல்லையா, அதை சொன்னால் தான் எனக்கு பெருமையாக இருக்கும். அதாவது எங்கள் ஸ்டென்ட் யூனியனில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸே கிடையாது ஃபைட்டர்ஸுக்கெல்லாம், இன்ன வரைக்கும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட், ஏன்னா நாங்கள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு சாவர தொழில் செய்கிறோம். இப்போ 2 days முன்னாடி கூட எங்களுடைய ஸ்டென்ட் நடிகர் ஒருத்தர் இறந்தாருன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. ஏன்னா இன்சூரன்ஸ் இருந்தால் நாங்கள் வந்து அதாவது ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்ட வேண்டியதாக இருக்குது.
அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70 லட்ச ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்சூரன்ஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதே கெயினுக்காக தான். நான் உங்களுக்கு 50 லட்ச ரூபா நீங்கள் கட்டினதுக்கப்புறம் 70 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க. அப்போ நாங்கள் எப்படி போட முடியும்? அடுத்த வருஷம் 80 லட்ச ரூபா ஆக்குறாங்க. ஸோ வருஷம் நாங்கள் அவ்வளோ கட்ட என்ன முடியாத நிலமையில நாங்கள் இருக்கிற காலத்தில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இன்சூரன்ஸே இல்லை. கவர்மெண்ட்கிட்ட எவ்வளோ கேட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பெருசாக எங்களுக்கு இல்லை. அந்த நேரத்தில் எங்களுக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், இன்னி வரைக்கும் எங்களுக்கு ஸ்டென்ட் யூனியனுக்கு சூர்யா சார் வருடம் அந்த இன்சூரன்ஸ்க்காக 5 லட்சம் ரூபாயை கொடுத்துருவார். நாங்கள் கேட்குறோமோ இல்லையோ 5 லட்ச ரூபா காசோலை எங்ககிட்ட வந்துடும். ஸோ அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவங்க ஊருக்கு போனார் இவருக்கு போனார்லாம் எதுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கணும். எனக்கே வந்திருக்குன்னா அதுதான் நான் சொல்லணும். ஸோ எனக்கு கொடுத்துருக்காரு, என் ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட காசில் நானும் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பேன், ஒரு தையல் போட்டிருப்பேன். ஸோ அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி அவர் பண்ணுற எல்லா சேவையும் மக்களுக்கு தெரியும், அது கடவுளுக்கு தெரியும். அதனால் அது அந்த பலன் அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம், நீங்க ஃபைட் மாஸ்டர்ஸ் தாண்டி ஃபைட்டர்ஸுக்கு இன்சூரன்ஸே கிடையாது அப்படின்னு சொன்ன விஷயம் தான் எனக்கு வந்து இங்கே ஸ்டக் ஆயிருக்கு. ஒரு ஹீரோ கஷ்டப்படுற மாதிரி, ஒரு ஃபைட் மாஸ்டர் கஷ்டப்படுற மாதிரி ஃபைட்டர்ஸ் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ அவங்க கூட சூர்யா சாரோட இந்த இந்த இன்டராக்ஷன் ஆகட்டும், இல்லை இந்த அவங்களுக்கு கேர் பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும், நீங்கள் செட்டில் பார்த்தீங்களா? கங்குவா செட்டில் ஃபைட்டர்ஸ் மாஸ்டர்ஸ் அப்படி இல்லை. ஃபைட்டர்ஸ் இருந்ததுக்கப்புறம் தான் மாஸ்டர் ஆக முடியும். ஓகே. ஸோ நாங்கள் ஃபைட்டராக இருக்கும் போதே சூர்யா சாரை பழக்கமாகும் எல்லாரும். ஏன்னா அவ்வளோ அன்பாக பழகுவார் எல்லாருக்கிட்டையும். ஸோ மாஸ்டர்கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். என்ன ஷார்ட்டுன்னு கேட்டுட்டு போயிடுவாங்களே தவிர எங்களுக்கே பொறாமையாக இருக்கும். நான் எங்ககிட்ட பேசுகிற டைமோட எங்கள் ஃபைட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமாக பேசுவார். என்னடா நம்மளை கூப்பிட்டு பேச மாட்டுறாரு, ஃபைட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அதுதான் ஒரு பாணி. இப்படி போன ஃபைட்டில் அடிப்படிச்சு நல்லா வெடிச்சா, அது அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான், அப்புறம் அந்த ஷாட் எப்படி நீங்கள் பண்ண, மேலேருந்து கீழே விழுந்துடா ஒன்றும் ஆகலை உனக்கு. ஏன்னா இவர் அடித்து ஒரு 10 ஃபைட்டர்ஸ் கீழே விழுந்திருப்பாங்க. அப்போ ஆக்ஷன் முடிஞ்சோன்னு அவனை கூப்பிட்டு கேட்பார், ரோப்பெல்லாம் கழட்டினதுக்கு ஒன்றும் இல்லை, சேஃபாக இருக்கியா, ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி எல்லா நடிகரும் கேட்பாங்க. சில இவருக்கு அந்த வலி தெரியும். ஜிம்னாஸ்டிக்ஸ் அதிகமாக பண்ணுறதால, கிரவுண்டில் போய் நிறைய விழுந்து பண்ணல, கொஞ்சம் வலிகள் அதிகமாக தெரியும், ஃபைட்டரோட வலி. ஸோ அதனால் நிறைய பேரை என்கிட்ட பேசுகிறோட அதிகமாக ஃபைட்டர் கூட தான் பேசுவார். கங்குவா பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, தேங்க்யூ. பட் இப்போ வந்து நீங்கள் ஆனிமல் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு பாலிவுட்டில், ஆனால் அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் கொடுத்து, அதுக்கப்புறமா ஐயப்பனும் கோஷியும் நேஷ்னல் அவார்டு வாங்கி, இப்போ எல்லாம் தொடர்ந்து பெரிய படங்கள் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஆஸ் அ ஸ்டண்ட் மாஸ்டர் எப்படி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க சார்? எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறீங்க? எப்படி ரீசர்ச் பண்ணுறீங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது இதான் சொல்கிறேன், இப்போ அஜித் சார் படம் விடாமுயற்சி பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கஷ்டம்தான் எங்களுக்கு வாழ்க்கை. ரொம்ப சாதாரண குடும்பத்தில் பிறக்கல. நான் பெரிய ஃபைட் மாஸ்டர் குடும்பத்தில் பிறந்தவன் நான். எங்கள் தாத்தா ஒரு பெரிய ஸ்டென்ட் டைரக்டர், ஸ்டென்ட் சோமுன்னு. அந்த காலத்திலேயே சந்திரலேகான்னு ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அப்புறம் இடைப்பட்ட காலத்தில் ரொம்ப வறுமை. அப்புறம் அண்ணனும் ஃபைட் மாஸ்டராக இருந்தார். அப்பாவும் ஒரு ஃபைட் மாஸ்டர்ஸ் பெருசாக வர முடியல. அண்ணன் ஃபைட் மாஸ்டராக இருந்தார், ஆக்ஷன் பிரகாஷ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் வாழ்க்கையிலே நாங்கள் வந்துடுவோம். ஒரு ஃபைட்டராகவே இருந்தேன். ஒரு காலத்தில் நானும் ஒரு மாஸ்டர் ஆகணும் எனக்கு தோணுச்சு. எனக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன வழியில் போகணுன்னு சொன்னால், ஒரு எடிட்டிங் சென்ஸ் இருந்தால் ஒரு ஃபைட் மாஸ்டராக ஈஸியாக ஆயிடலாம் அப்படின்ற மைண்டில் எனக்கு வந்து எடிட்டிங்கை நான் அதிகமாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹைட் வெயிட்டுக்கெல்லாம் அன்றைக்கி இருக்க ஃபைட்டர்ஸ்லாம் 6 ஃபீட் 5 ஃபீட் 5.5 6 ஃபீட் மேலே தான் இருப்பாங்க. நான் அவ்வளோ இல்லைன்றதால ரொம்ப எனக்குள்ளேயே ஒரு இதாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைட்டராக ஜெயிக்க முடியலன்னா மாஸ்டராக ஜெயிக்கணும். அப்போ அதுக்கு என்ன வழின்னு ஒரு எடிட்டிங் இதை நான் எடுத்துகிட்டு எடிட் பண்ணால் ஒரு ஈஸியாக ஒரு டேரக்டர்கிட்ட கதை சொல்லமோ கன்வே பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் நான் இன்றைக்கி வந்து பெரிய இடத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து தமிழில் வந்து கோலி சோடாவாக இருக்கட்டும், சென்னை 20 ஆகட்டும், நிறைய படங்கள் நான் பண்ணிட்டேன். நிறைய பேர் என்னை மலையாள மாசுன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சுப்ரீம் சுந்தர் கேரளாலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, நான் துணிவு படம் பண்ணும்போது கூட எல்லாருமே கேரளாலேருந்து வந்திருக்க மாஸ்டர் ஆனீங்கன்னாங்க. என்னங்க சென்னையில் 185 படம் பண்ணுறேன் நான். 135 படம் மேலே சென்னையில் நான் தமிழ் படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 40 படம் மேலே கேரளாவில் போய் பண்ணிட்டேன். தள்ளுமலான்னு ஒரு படம் தான் என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சு, அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அனிமல் டைரக்டர் சந்தீப் வெங்கா கூப்பிட்டு அந்த படத்தை எனக்கு கொடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் இன்றைக்கி தெலுங்கு எல்லா மொழியிலையும் என்ன ஒரு நல்ல ஒரு மாஸ்டரான ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. மாஸ்டராகவே மாறி இருக்கீங்க சார். அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா? இன்னும் நிறைய அவுட் போடணும். அதாவது இது பத்தாது, என்ன எங்களுடைய தீனிக்கு இது பத்தாதுன்ற மாதிரி எல்லாரும் கங்குவாக்கு அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் நான் பண்ணணும், நிறைய புதுசாக விஷயங்கள் எல்லா மக்களுக்கு கொடுக்கணும் ஒரு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். ஆனால் விடாமுயற்சியும் கொஞ்சம் நடுவில் கொண்டு வந்ததுனால நான் கேட்குறேன் சார். அஜித் சார் நலமா?
நல்லா இருக்காரு மேடம். நல்லா இருக்காரா? ஹாப்பியா இருக்காரா? சூப்பரா இருக்காரு. வெரி நைஸ். இப்போ எஸ்எஸ் மியூசிக் டீம் சார்பாக ஒரு ஒரு சின்ன பிரசன்ட் Thank you. எங்களால முடிஞ்சதை உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ப்ளீஸ் கேன் வி ஹேவ் த மொமெண்டோ? SS Music presents Porkanda Singam celebrating 49 years of Surya, powered by Mad Rabbit, food partner Pallavaram Yamuidin Biryani, refreshment partner Chennai Kulfi.